தமிழக அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தால் இயக்கப்பட உள்ள 8 வால்வோ சொகுசு பேருந்துகள் சென்னை பல்லவன் பணிமனைக்கு வந்தடைந்தன. இதுகுறித்து நமது செய்தியாளர் சந்தோஷிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். சந்தோஷ், முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தினுடைய சார்பில் முக்கிய நகரங்களுக்கு இடையே இந்த 20 சொகுசு வால்வோ பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த வகையில்தான் முதற்கட்டமாக 8 வால்வோ மல்டி ஆக்சில் சொகுசு பேருந்து என்பது சென்னை பணிமனைக்கு, அதாவது பல்லவன் பணிமனைக்கு வந்திருக்கிறது. குறிப்பாக எஞ்சி இருக்கக்கூடிய 12 வால்வோ பேருந்துகள் இந்த மாத இறுதிக்குள் வர இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. மொத்தமாக 20 பேருந்துகளையும் அடுத்த மாதம், அதாவது டிசம்பர் மாதத்தின் முதலில் இருந்தே அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் இயக்கப்படுவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக சென்னையிலிருந்து பல்வேறு நகரங்களுக்கு இயக்கக்கூடிய இந்த பேருந்து பொறுத்தவரையிலுமே பெங்களூரு, கோவை, நாகர்கோயில், திருநெல்வேலி, மதுரை உள்ளிட்ட நகரங்களுக்கு இயக்கப்படுவதாக தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக எஸ்இடிசி, அதாவது அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் மூலமாக இயக்கக்கூடிய பேருந்துகள் மூலமாக இந்த பேருந்துகள் பயணிகளிடையே வரவேற்பை பெறும் என்று தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக பார்த்தோம் என்றால் வழக்கமான பேருந்துகளில் அந்த ஸ்பிரிங் சஸ்பென்ஷன் முறையில் இயங்கக்கூடிய நிலையில் வால்வோ பேருந்துகள் ஏர் சஸ்பென்ஷன் முறையில் இயங்குவதாக இதன் சொகுசு தன்மை அதிகமாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் வேகத்தடை, சாலையினுடைய வளைவுகள், பள்ளம் மேடுகளில் பயணிக்கும் போது பயணிகருக்கு ஏற்படக்கூடிய அந்த அதிர்வுகளையும் சஸ்பென்ஷன்கள் அமைப்பு முறை சரி செய்யக்கூடிய வகையிலும் அவர்கள் அந்த சொகுசுக்கான அந்த பேருந்தில் பயணிக்கக்கூடிய ஒரு மன உணர்வை கொடுப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக இந்த பேருந்துகளை பொறுத்தவரையிலுமே தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மூலம் இயக்கப்பட உள்ள இந்த பேருந்துகள் பெங்களூரில் தயாராகின்றனர். பெங்களூரில் இருந்துதான் முதற்கட்டமாக இன்று சென்னை பல்லவன் நிலையத்திற்கு 8 சொகுசு பேருந்துகள் வந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அபிராமி, விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.